ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இவர் இருக்கார்ல, ஒரு குட்டி பிசினஸ் மேன், கோயம்புத்தூர்ல சைக்கிள் பிசினஸ் பண்றாரு. ஓரளவுக்கு மக்கள் கிட்ட நல்ல பேர் வச்சுக்கலாம். ஆக்சுவலா சைக்கிள் இவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணல. இவர் என்ன பண்ணுவாருன்னா, வெளிநாட்டுல இருந்து எல்லா பார்ட்ஸையும் இம்போர்ட் பண்ணி இங்க அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு விற்பார். ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்பார். எக்ஸாம்பிள். அப்ப இவரோட ஒரு சைக்கிள் இருக்குல்ல, ஒரு ஃபேர் பிரைஸ் விற்கிறாருல மக்கள் கிட்ட, நல்ல பேர் இருக்குல்ல, அதுக்கு யார் காரணம்? இந்த எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸும் முக்கியம் தானே. என்ன சொன்ன புரிஞ்சா? இவரோட பிசினஸ் நல்லா ரன் ஆகணும்னா இந்த கண்ட்ரீஸ் முக்கியம்ல. முக்கியம் எப்படி? ஒருவேளை அந்த நாட்டில் தானே பொருளை இம்போர்ட் பண்றோம்ல, அப்படி சொல்லலாம். இல்லைன்னா அந்த ஃபாரின் கண்ட்ரிக்காரன் ஒருத்தன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கல்ல நமக்கு, அப்படி அந்த கண்ட்ரில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த எல்லா கவர்மெண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் தனக்கு பிடிச்ச மாதிரி மாசம் மாசம் டேரிஃப் அதிகமாகிட்டே இருந்தாங்கன்னா இவரால இந்த சைக்கிளுக்கு கரெக்டான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? லாஜிக் புரியுதா? ஒரு பிசினஸோட ஸ்டெபிலிட்டி எதை பொறுத்து இருக்கு? அந்த பொருளை வாங்குறோம்ல, அந்த பொருள் விலை மட்டும் கிடையாது, அந்த பொருளுக்கு போற டாக்ஸும் இருக்கு. யோசிக்க முடியுதா? இந்த 3 கண்ட்ரில இந்த ஒரு கண்ட்ரி மட்டும் திடீர்னு அடுத்த மாசத்துல இருந்து இந்த பொருளை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேரிஃப் 100% டேரிஃப் 150% டேரிஃப் சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா வாங்கி ஆகணும். ரேட் என்ன ஆகும்? அதிகமாகும். ஒருவேளை அடுத்த நாளைக்கு டாக்ஸ் குறைக்கிறேன் 30% விலை கம்மியாகும். அங்கே என்ன ஆகணும்? சைக்கிள் ரேட்டை குறைக்கணும். லாஜிக் புரிஞ்சா? நம்ம ஊர்ல நம்ம லோக்கல்ல நாம ஒரு பொருள் விற்கிறோம்னா அந்த பொருள் விலையை முடிவு பண்றது ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட டேரிஃபும் டிபெண்ட் ஆயிருக்குன்னு தெரியுதா? இப்போ நான் போய் சொல்ல முடியுமா, கோயம்புத்தூர்ல ஒரு பிசினஸ் கடைக்காரன் டேரிஃப் அதிகமாக கஷ்டப்படுறான், இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒரே ஒரு சொல்யூஷன். இப்போ பார்த்தோம்ல, அதுதான் ரியல் லைஃப் ப்ராப்ளம். எல்லா கண்ட்ரிலையும் எல்லா பிசினஸ் பீப்புளும் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றது கிடையாது, மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் பொருள் என்ன பண்ணுவாங்க. ஈவன் ஆப்பிள் 3ல உங்களுக்கு ஆப்பிள் காரன் கூட இந்த ஃபோன் அசூல் பண்றதுக்கு ஒரு 4 கண்ட்ரி கிட்ட இருந்து பொருளை வாங்குறான். அப்போ நாம என்ன சொல்ல முடியாது, எல்லா கண்ட்ரிஸும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேரிஃப் போடுங்கன்னு ஒரு கண்ட்ரி சொல்ல முடியாது. ஒவ்வொரு கண்ட்ரில ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அவனை பிடிச்சது மாத்துவான். யோசிக்க முடியுதா? அப்போ ஒரு பிசினஸ் வந்து ஸ்டெபிலிட்டி ரன் ஆகணும்னா எது முக்கியம்? எல்லா கண்ட்ரியும் அவங்க போற டேரிஃப் இருக்குல்ல, டேரிஃப் இருக்கணும், ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். எல்லா கண்ட்ரியும் டேரிஃபை கரெக்டா போகணும் முடிவு பண்றது யாரு? யார் ரெகுலேட் பண்ணணும்? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். யோசிக்க முடியுதா? கடைசி 30 வருஷமா 40 வருஷமா உலகம் முழுக்க ட்ரேடு வந்து ஸ்டெபிலிட்டி ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், டபிள்யூடிஓல நிறைய பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. எந்த கண்ட்ரியும் உடனடியா ஒரே நைட்ல டேரிஃப் அதிகமாக்க முடியாது. யோசிக்க முடியுதா? டக்குனு ஒரு பொருளுக்கு டேரிஃப் அதிகமாகிட்டுனா பிசினஸ் ஆகும், கொலாப்ஸ் ஆகும். ஸோ எந்த லிமிட்டுக்கு மேலே டேரிஃப் போடக்கூடாது, டாக்ஸ் போடக்கூடாதுன்னு டபிள்யூடிஓல அக்ரிமெண்ட் இருக்கு எல்லா கண்ட்ரியும் பைண்டிங். இப்போ இந்த சினாரியோவை ட்ரம்ப் வச்சு யோசிங்க. ட்ரம்ப் இருக்காரா? என்ன பண்ணிருக்காரு? சைனா, இந்தியா, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸோட அமெரிக்கால இருந்து அந்த ஊருக்கு பொருள் போச்சுன்னா, இல்ல அந்த ஊர்ல இருந்து அமெரிக்காவுக்கு பொருள் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் டேரிஃப் இருக்கும், செம்ம அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் 130%. லிங்க் பண்ண முடியுதா? ப்ராப்ளம் புரியுதா? இந்த எல்லா கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் பிசினஸ் ஸ்டெபிலிட்டியும் எப்படி ஒரு ஆளால மாற்ற முடியும்? அப்படி மாத்துறது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? லீகலாக தப்பு தானே. லாஜிக் புரியுதுல? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நம்ம கடை ரன் ஆகிறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியோட டேரிஃபும் முக்கியம். எல்லா கண்ட்ரி என்ன பண்ணணும், அது என்ன டேரிஃப் வச்சிருக்கு, எவ்வளோ மாற்றலாம், எல்லாத்தையுமே டபிள்யூடிஓட கேட்டதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் வந்து எல்லா கண்ட்ரியோட பிசினஸ் ஸ்டெபிலிட்டியும் டேரிஃப் ஓவர் நைட்ல அதிகமாக்கி பிசினஸ் எப்படி கொலாப்ஸ் பண்ண முடியும்? லீகலா தப்பு இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ட்ரம்ப் மேல கேஸ் போட்டுருக்கணும்ல, சேலஞ்ச் பண்ணிருக்கணும்ல. பட் எந்த நாடுகளும் ட்ரம்ப் மேல இன்னும் கேஸ் போடல. கேஸ் போட்டது யாருன்னா அமெரிக்கால இருக்கிற ஒரு 5 பிசினஸ் பீப்புள் போல்டா கேஸ் போட்டுருக்காங்க. இவரால பிசினஸ் கொலாப்ஸ் ஆகுது. இன்னும் சொல்ல போனா இந்த டேரிஃப் அதிகமாக்குனாருல, என்ன பாலிசி? ரொம்ப சிம்பிள் பாலிசி கிடையாது, ஒரு பெரிய பாலிசி, ஒரு பெரிய சேஞ்ச். அது உலகத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் பண்றீங்கன்னா அந்த சேஞ்சை எப்படி ஒரு ஆளால பண்ண முடியும்? ஒரு ஆளுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது. அவர் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும்ல. ஸ்டோரி புரியுதா? சோ இந்த அளவுக்கு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கு அதிகாரம் கிடையாது. சோ யூஎஸோட கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா புரியுச்சா? அந்த ஐடியா பத்தி பேசுறதா இந்த ஆர்டிகல், ட்ரம்ப்ஸ் டேரிஃப் அண்ட் யூஎஸ் இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட். சோ கோர் இஷ்யூ புரிஞ்சுல? இப்ப பார்க்கலாம். ஓகேவா? சோ அகைன் சொல்லுங்க, ட்ரம்ப் யாரு? இல்ல எப்படி சொல்லுங்க, மோடி யாரு? இவங்க எல்லாருமே எக்ஸிகியூட்டிவ்ஸ், ஜஸ்ட் கவர்மெண்ட் தான். இவங்க ஒரு 5 இயர்ஸ் வருவாங்க, அடுத்து மாறிடுவாங்க. அப்ப எது பெர்மனன்ட்? பார்லிமெண்ட். எது சிம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி? பார்லிமெண்ட். என்ன ரீசன்? ஒரு ஆக்ட் வருதுன்னா, ஒரு பாலிசி வருதுன்னா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க? டிபேட் பண்ணுவாங்க. டிபேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? லா ஃபார்ம் ஆகும். தேர்ஃபோர் ஒரு கண்ட்ரியோட இல்ல இந்த உலகத்தோட ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா தட் மஸ்ட் பி டிஸ்கஸ்ட் வித் அட்லீஸ்ட் இன் பார்லிமெண்ட், அட்லீஸ்ட் இன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். தட் இஸ் கால்ட் ஃபேர் பாலிசி ஆர் ஃபேர் டெமோக்ரஸி. பட் அது யார் ஃபாலோ பண்றது கிடையாது? சில எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது. ட்ரம்ப் மட்டும் கிடையாது, ஈவன் மோடி டூ. டிமானிட்டைசேஷன் டிஸ்கஸ் பண்ணல. திடீர்னு ஜிஎஸ்டி ரேட் அதிகமாக்கும் போது டிஸ்கஸ் பண்ணல. இந்தியாவில இருந்து இந்த பொருள்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, சில பொருட்கள் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணல. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? எக்ஸிகியூட்டிவ்ஸ் எப்பெல்லாம் பார்லிமெண்ட் கிட்டயோ மக்கள் கிட்டயோ டிஸ்கஸ் பண்ண ஒரு முடிவை டக்குன்னு எடுக்கிறாங்களோ அது யாருக்கு பாதிப்பு? ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பிசினஸ் மேனுக்கு பாதிப்பு, ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு பாதிப்பு, மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாதிப்பு. இது யாருக்கு தெரியும்? இன்டர்நேஷனல் யாருக்குமே தெரியும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறோம். ஸோ நேச்சுரலாவே இன்டர்நேஷனல் ரூல்ஸ் என்ன சொல்லுது? ஒரு பொருளுக்கு ஒரு கண்ட்ரி டேரிஃப் போடுதுன்னா அந்த கண்ட்ரி மட்டும் யோசிச்சு போடக்கூடாது. என்ன பண்ணணும்? நெகோஷியேட் பண்ணணும். இதெல்லாம் பேசிக்ஸ். இன்டர்நேஷனல் ட்ரேட் நெகோசியேஷன் முக்கியம். ரெண்டாவது, நீ என்ன டேரிஃப் போடுவ, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு போடுவ, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு குறைப்பா அப்படின்ற ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியணும். கரெக்டா?
யோசிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சைக்கிள் பிசினஸ், அவருக்கு தெரியும், அவரால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த கண்ட்ரிலிருந்து பொருள் வாங்கினா அந்த கண்ட்ரி டேரிஃப்ல இவ்வளவு தான் இருக்கும், நம்ம கண்ட்ரி டேரிஃப் வந்து இவ்வளவு தான் போடும். ஸோ எல்லா கண்ட்ரியோட டேரிஃபும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடிஞ்சாதான் பிசினஸ் ஸ்டேபிளா பண்ண முடியும். இது ஓகே தானே? ஸோ இவ்வளவு நாளா குளோபலைசேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஒரே ஐடியா என்ன? டேரிஃப் ஷுட் பி ப்ரெடிக்டபிள். அது புரியுதா? குளோபலைசேஷன் வந்து இப்போ வரைக்குமே ஸ்டெபிலிட்டியா ரன் ஆயிட்டு இருக்குன்றது ஆக்சிடென்ட் கிடையாது, அது பிளான்ட். அது எல்லா கண்ட்ரியும் டேரிஃப் எப்படி தான் முடிவு பண்ணுற ரெகுலேஷன்ஸ். எல்லா கண்ட்ரிகிட்டையும் ஒரு ஃபிக்ஸ்டு டேரிஃப் ரேட் தான் இருக்க முடியும், ஓவர் நைட்டே சேஞ்ச் பண்ண முடியாது, யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஸோ ட்ரம்ப் பண்ணது இட் இஸ் நாட் ஏ டெமோக்ராட்டிக் ஆக்ஷன். என்ன பண்ணலாம்? அவர் மேலே கேஸ் போடலாம். கேஸ் போட்டிருக்காங்க அந்த எல்லா பிசினஸ் பீப்புளும். ட்ரம்ப் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்க? ட்ரம்போட பாலிசிஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், யூஎஸோட கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்ட். அது ஒரு பெரிய முடிவெடுக்கிறதுக்கு பிரசிடென்டா இருந்தாலும் என்ன பண்ணணும்? கன்சல்டேஷன் வாங்கணும். ஸோ கன்சல்டேஷன் பண்ணாம அந்த முடிவெடுத்ததுனால that is unconstitutional. USCIT எல்லா பிசினஸ் பீப்புளும் அப்ரோச் தி USCIT, US கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல போயிட்டு அப்ரோச் பண்ணிருக்காங்க. லாஜிக் புரியுதா? யூஎஸ்ஏல ட்ரேட் சம்பந்தப்பட்ட பாலிசியை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு கோர்ட் இருக்கு, ஒரு ஃபெடரல் கோர்ட். கஸ்டம் டியூட்டி ப்ராப்ளம், டேரிஃப் ப்ராப்ளம், இன்டர்நேஷனல் ட்ரேட் ப்ராப்ளம் எல்லாமே இந்த கோர்ட் விசாரிக்கும். அதுல முக்கியமானது என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்நேஷனல் ட்ரேட் பாலிசி இருக்குல்ல, அந்த பாலிசியை ஓவர் ரீச் பண்றாரா அதை வாட்ச் பண்ணும். இன்டர்நேஷனல் ட்ரேட் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை யூஎஸோட பிரசிடென்ட் இருக்காருல எக்ஸிக்யூட்டிவ், அவர் பிரேக் பண்றாரா, மீறிச்சுன்னா அது என்ன பண்ணும்? தீர்வு கொடுக்கும். ஸோ கேஸ் கொடுத்துருச்சு. இப்போ ட்ரம்போட ஆர்குமெண்ட் கரெக்ட் தான், ஒரு இண்டிவிஜுவலால கன்சல்டேஷன் பண்ணாம டேரிஃப் பாலிசி, இன்டர்நேஷனல் ட்ரேட் பாலிசியை மாற்றக்கூடாது தான். பட் அமெரிக்கா இஸ் இன் எமர்ஜென்சி, ஒரு நேஷனல் எமர்ஜென்சி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன எமர்ஜென்சி? ட்ரேட் டெபிசிட். அதாவது நாம ஒரு கண்ட்ரில இருந்து 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம்னா நம்ம கிட்ட இருந்து இவன் பொருள் வாங்குறது 600 ருபீஸ் தான் வாங்கியிருக்கான். அப்போ நாம என்ன பண்றோம்? எக்ஸ்போர்ட் கம்மியா பண்றோம். நம்ம பிசினஸ் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. 400 ரூபாய் டெபிசிட். ட்ரேட் எப்படி இல்ல? பேலன்ஸ் ஆகல, டெபிசிட் இருக்கு. இந்த ட்ரேட் டெபிசிட் தான் அமெரிக்காவோட நேஷனல் எமர்ஜென்சி. எல்லா கண்ட்ரி கூடயும் ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கு. நாம அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம், நம்ம பொருள் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, நம்ம பிசினஸ் கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துங்க. இந்தியா கூட ட்ரேட்ல 44 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் இருக்கு. மீனிங் புரிஞ்சுல? அப்ப இவ்வளவு டெபிசிட்டா இருக்கும்போது இந்த பிசினஸ் எப்படி ஃபேர்னு சொல்றது? சொல்ல முடியாது. சோ அர்ஜென்ட் பாலிசி தேவைப்படுது, நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? நாமளும் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். இந்த டெபிசிட் ஆயிடும், சரியாயிடும். இது யாரோட பாயிண்ட்? ட்ரம்போட பாயிண்ட். பட் ஆக்சுவலா இந்த நம்பர் தப்பு. இந்த 44 பில்லியன் டெபிசிட்னு யூஎஸ்ஏ கால்குலேட் பண்ணது எதை மட்டும்னா? குட்ஸ் மட்டும்தான். அதாவது யூஎஸோட குட்ஸ் வந்து இந்தியாக்குள்ள போகுது, இந்தியாவில் இருக்கிற குட்ஸ் வந்து யூஎஸ்ஏக்குள்ள போகுது. அப்படி பார்க்கும்போது இந்தியன் குட்ஸ் தான் அதிகமாக உள்ள போகுது யூஎஸ்ஏல, அது ஓகே தான். ஸோ குட்ஸை பார்க்கும்போது யூஎஸ்ஏ ட்ரேட் பண்ணுறது கம்மி தான், டெபிசிட்டா இருக்கு. பட் எதை மிஸ் பண்ணிடுச்சு? யூஎஸ்ஏ சர்வீஸை மிஸ் பண்ணிடுச்சு. லாஜிக் புரியுதா? யூஎஸ்ஏ இந்தியாவுக்கு சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப அதிகம். யோசிக்க முடியுதா? அமேசான் சர்வீசஸ், கூகுள் ஆட், யூஎஸ்ஏ இந்தியாவுக்கு அனுப்புற ஆர்ம்ஸ் டீல், ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட், இதெல்லாம் கனெக்ட் பண்ணல. இதெல்லாம் கனெக்ட் பண்ணா 35 இருந்து 40 பில்லியன் டாலர் வந்து யூஎஸ்ஏக்கு சர்ப்ளஸ். லிங்க் பண்ண முடியல. நம்மளை விட யூஎஸ் காரன் தான் அதிகமா பிசினஸ் பண்றான். அப்புறம் என்ன பண்ணிருக்க? ட்ரேடே ரெண்டா பிரிச்சுட்டு உனக்கு எது ப்ராப்ளமோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். இதை யார் மென்ஷன் பண்ணிருக்கணும்? இந்தியன் கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணிருக்கணும், பண்ணல. இந்தியா ஏன் மென்ஷன் பண்ணல? இது தனி ஸ்டோரி, அப்புறம் பார்க்கலாம். பட் இது எல்லாமே யூஎஸோட கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல சொல்லப்பட்ட ஆர்குமெண்ட்ஸ். யார் சொன்ன ஆர்குமெண்ட்? ட்ரம்ப் சொன்ன ஆர்குமெண்ட். இப்போ யூஎஸ்சிஐடி என்ன சொன்னுச்சு? நீ என்னதான் சொன்னாலும் ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்டுக்கு, அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கு வேர்ல்டு வைடு டேரிஃப் மாத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது. நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லி யூஎஸோட கான்ஸ்டியூஷனை உன்னால பைபாஸ் பண்ண முடியாது. யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் சொல்லுது, தி பிரசிடென்ட் cannot rewrite தி இன்டர்நேஷனல் டேரிஃப் கமிட்மெண்ட். ஸோ நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லி யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷனை பைபாஸ் பண்ண முடியாது. இதான் கன்க்ளூஷன். கரெக்டா? ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறது யாரு? ஒரு இன்ஸ்டியூஷன். தட் இஸ் தி பவர் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு புக் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி இன்ட்ரோ பண்ணிருப்பேன், ஒய் கண்ட்ரி ஃபெயில்ஸ் ஒரு புக் இருக்கு. அதில் போட்டிருக்கேன்னா எந்த கண்ட்ரில இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா பணக்கார கண்ட்ரியா மாறிடும். அதாவது அந்த கண்ட்ரியை சில குறிப்பிட்ட மக்களே கூடாது. இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல, நிறுவனங்கள் இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷன், பார்லிமெண்ட், கோர்ட்டு, இந்த இன்ஸ்டியூஷன்லாம் டெமோக்ரஸி என்னாச்சுன்னா அந்த கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா பணக்கார கண்ட்ரியா மாறிடும். ஸோ எப்பெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் தப்பு பண்றாங்களோ இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணும்? சேஃப்கார்ட் பண்ணும். பட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு? அசால்ட்டா பரவாயில்ல, என்ன பண்ற? அப்பீலுக்கு போறேன். அடுத்து அப்பீல் போட்டாச்சு. அப்போ அப்பீல் வந்து முடிவு வர வரைக்கும் எதையும் மாற்ற முடியாது, டேரிஃப் எல்லாமே கண்டினியூ ஆகும். ஸோ கேஸ் அப்பீல் இருக்கா? பட் அதோட முக்கியமானது, அப்பீல போட்ட உடனே ட்ரம்ப் பண்ண அடுத்த விஷயம், அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு? அந்த கேஸ் முடிவு வந்து அடுத்த நாள் ஒரு பில் கொண்டு வந்தார். ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில், ஒரு பெரிய அழகான பில். நீங்க எதெல்லாம் பிரசிடென்ட் முடியாது சொல்றீங்களோ அது எல்லாமே முடியும் சொல்ற ஒரு பில். அதாவது கோர்ட் வந்து பிரசிடென்ட்டை ஓவர் ரைட் பண்ண முடியாது, பிரசிடென்ட்டுக்கு கோர்ட் கிட்ட இருந்து இம்யூனிட்டி இருக்கு, பிரசிடென்ட் ஆர்டரை மாத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு பில் கொண்டு வந்துச்சு. ஓகேவா? சோ இது வந்து ட்ரம்ப் யூஎஸ்ஏ கோர்ட் ஸ்டோரி. இதை விட்டுருங்க. இப்போ யூஎஸ்ஏவுக்கும் இந்தியாவுக்கு வரலாம். லாஸ்ட் ஒரு 10 டேஸாவே பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் ட்ரேட் நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்குன்னு. இப்போ அதை பார்க்கலாம். வாட் இஸ் தி இந்தியா ஸ்டாண்ட்? எப்பொழுதுமே இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா செம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ரூல் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ஸ் தரது இந்தியா தான். பட் இந்த தடவை அமெரிக்காவை எதிர்த்து இது சொல்லலை. பட் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஓகேவா, பேப்பர்ல என்ன சொல்லப்படுதுன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நெகோசியேஷன் நடந்துரும். அதாவது யூஎஸ்ஏ மற்ற எல்லா கண்ட்ரிலும் டேரிஃப் அதிகமாக போட்டிருந்தாலும்
இந்தியாவுக்கு டேரிஃப் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும், கம்மி ஆக்கிடுவோம் அப்படின்றத பேசிட்டு இருக்காங்க ரெண்டு கண்ட்ரியும். பட் இந்த நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இன்டெரக்டா இந்தியாவோட முக்கியமான பிசினஸ் ஸ்டீல் அலுமினியம் பிசினஸ், இந்த பொருள் வந்து அமெரிக்காவுக்கு போச்சுன்னா அமெரிக்கா வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் 25%லேருந்து 50% டேரிஃப் அதிகமாக்கிட்டாங்க. யோசிக்க முடியுதா? 1000 ரூபாய் பொருள்னா 1500 ரூபாய். ஸோ அமெரிக்கா மார்க்கெட்ல இந்தியாவோட ஸ்டீல் எப்படி இருக்கும், விலை அதிகமாக இருக்கும். இந்தியான்னு தேவையில்ல, ஒடிஷா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்ஸோட அலுமினியம் ஸ்டீல் பிசினஸ் என்ன போகுது, பாதிப்பு ஏற்பட போகுது. என்ன ரீசன்? இன்டெரக்டா பண்ண டேரிஃப் அதிகமாகிறது. பட் இந்தியா இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ அடுத்து வாங்க ஒரு ஃபிளாஷ்பேக். 2022 அந்த டைம்ல ட்ரம்போட பாலிசி வந்து டேரிஃப் வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கு. வேர்ல்ட் லெவல்ல அது ஃபேர் இல்லைன்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து, நார்வே, சைனா, டர்க்கி எல்லாருமே WTO கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் கம்ப்ளைண்ட் பண்ணதே வேஸ்ட். எந்த பெருசா ஆக்ஷன் எடுக்கல. ஆக்சுவலா கேஸ் போடும்போது இந்தியாவும் கேஸ் போட்டுச்சு. பட் இப்போ என்ன பண்ணிடுச்சு, அதை வித்ட்ரூ பண்ணிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், USA கூட தனியாக பேசி நாங்கள் சைன் பண்ணிக்கிறோம், கேஸ் போடலன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிடுச்சு. ஸோ மியூச்சுவலி அக்ரீடு சொல்யூஷனுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் ரெண்டு கண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு, ஸ்டீல் அலுமினியத்துக்கு 50% டேரிஃப் அதிகமாக்கிருக்காங்க. படிச்சு சொல்லுங்களேன், ட்ரம்ப் பண்றது தப்பு, டேரிஃப் அதிகமாகிறது தப்பு. பட் இந்தியா சைலண்டா இருக்கிறதுன ரீசன் என்ன? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இந்த டேரிஃப்ல அதிகமாக பாதிக்கப்பட்ட யாரு? சைனா. சைனாவோட எந்த பொருளும் USA வர முடியாது. வந்துச்சுன்னா டேரிஃப் ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோ டேரிஃப் கொடுத்து USA பொருள் தரத்துக்கு வேற ஊருக்கு அனுப்பலாம் சைனா. அப்போ என்ன ஆகும், USA தேவையான அந்த பொருள் எல்லாமே எங்கிருந்து கிடைக்கலாம், இந்தியா கிட்ட கிடைக்கலாம். ஸோ சைனாவோட ஆல்டர்னேட்டிவ் யாரு? இந்தியா. ஸோ இந்த சிச்சுவேஷனை USA கூட பிசினஸ் என்ன பண்ணலாம், அதிகமாக்கிக்கலாம் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பெனிஃபிட்டுக்காக இப்போ இந்தியா என்ன பண்ணுது, செலக்டா இருக்கு. பட் யோசிச்சு பாருங்களேன், ஆல்ரெடி USAவும் சைனாவும் கேம் ஃபார் ட்ரூஸ் தானே. நியூஸ் படிச்சிங்களே, USAவும் சைனாவும் ட்ரேடு வர கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறோம், மாற்றி டேரிஃபை அதிகமாக்கிக்க மாட்டோம் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது புரிச்சா இது ஒன்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்குது சைனா கிட்ட இருந்து. இப்போ சைனாவில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு எங்கே போகும், அமெரிக்காவுக்கு போகும். டேரிஃப் என்ன ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. ஸோ ஆப்பிள் என்ன பிளான் பண்ணுறாங்க, சைனா வேணாம், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி என்ன பண்ணலாம், அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். கண்டிப்பாக இந்தியாவுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக இந்தியாவுக்கு டேரிஃப் எப்படி இருக்கும், ட்ரம்ப் கம்மியாக தான் போடுவார். பட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்பிள் ப்ரொடக்ஷன் சைனாவில் இருந்து இந்தியாவுக்கு மூவ் ஆனாலும் இந்தியாவுக்கும் டேரிஃப் அதிகமாகிடும். அவர் சொல்ற பாயிண்ட் என்ன, அமெரிக்காவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு. நீ எந்த பிசினஸ் பண்ணாலும் நேராக அமெரிக்காவில் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பி. நீ இந்தியாவில் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறத விட நீ US ஆரம்பிச்சுன்னா USA மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு தேவையில்லாம இந்தியாவுக்கு வேலை தரேன். ஸோ பில்ட் ஒரு இண்டஸ்ட்ரி இந்த US. ஓகேல, அப்போ இந்தியாவுக்கு ரிவார்டு கிடைக்கிறது யாரும் ஒத்துக்கல, USA ஒத்துக்கலன்றதை நான் வச்சுக்கணும். அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு ஒரு பெனிஃபிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, டாக்ஸ் அதிகமாக்குறாரு, இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், அதாவது இந்தியா US நெகோசியேஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம முன்வைக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், இந்த 50% டியூட்டி இருக்குல்ல ஸ்டீல் அலுமினியம், அதை உடனடியாக ரிமூவ் பண்ண வேண்டும். என்ன ரீசன், நான் உங்க மேல கேஸ் எதுவும் போடல. இன்னொரு முக்கியமானது, அமெரிக்காவில் வேலை செய்யற இந்தியன்ஸ் அவங்க காசு அனுப்புவாங்கல்ல இந்தியாவுக்கு, ரெமிட்டன்ஸ். அந்த ரெமிட்டன்ஸ்ல கூட என்ன பண்ணிருக்க, நீ டேரிஃப் போட்டிருக்க, டாக்ஸ் போட்டிருக்க, அதை ரிமூவ் பண்ணு. இன்னொன்று முக்கியமானது, USA இந்தியாவில் பயங்கரமான பிசினஸ் பண்ணுது. அமேசான் கூகுள் நிறைய பிசினஸ் பண்ணுது, நிறைய ஆடு போடுது. ஒரு பிசினஸ் என்னாச்சுன்னா டாக்ஸ் போடுறது உரிமை. அப்போ USA வந்து இந்தியாவில் இந்த அமேசான் பிசினஸ், கூகுள் பிசினஸ் அதில் ஒரு ப்ராஃபிட் வந்துருக்குல்ல, அந்த ப்ராஃபிட்ல டாக்ஸ் போகிறதுக்கு இந்தியா உரிமை உண்டுன்னு சொல்லுங்க. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், நிறைய இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காவில் படிக்கிறாங்க, அமெரிக்காவில் வாடுறாங்க, அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாங்க. தே நீட் H1B விசா, அதை கொடுங்க, ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. இது எல்லா பாலிசியும் முன்வைக்கணும். பிளஸ் இது மட்டும் பத்தாது, இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு எப்போதுமே ஒரு பெரிய கண்ட்ரி சப்போர்ட்டிவா இருக்காது. குளோபல் லெவலில் இருக்கிற இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், WTO, UN, WHO இதெல்லாம் தான் ஸ்ட்ரென்த். அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் வீக் ஆச்சுன்னா அதை பற்றி இந்தியா என்ன பண்ணி ஆகணும், பேசணும். ஸோ WTO ரூல்ஸை USA மதிக்கல, அந்த விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். ஸோ எந்த ட்ரேட் பண்ணாலும் WTO பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ USA பண்ணுறது ஒரு பேட் டீலிங்காக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணணும். என்ன ரீசன், நீ கஷ்டப்பட்டு இப்போ USA கூட பேசி நெகோஷியேட் பண்ணாலும் இன்டர்னல் USA கண்ட்ரிக்குள்ளேயே ட்ரம்ப் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த கேஸ் ஆகிடும், ஜெயிச்சிடும். அப்போ அகைன் ஆகிடும், உனக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நீ போடுற அக்ரிமெண்ட் டீல் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுறது. ஓகேல, ஸோ இந்த பாயிண்ட் தான் ஓகேல. ஸோ இந்த எல்லா ஓகேல, ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸ் தான் இந்த ஆர்டிகளோட ஓகேல. ஸோ இப்போ ஓகேல. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஆர்டிகல் கொடுத்த பாயிண்ட்ஸ் தான். ஜஸ்ட் அதுங்க ஓகேல. ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஆர்டிகல் கொடுத்த பாயிண்ட்ஸ். ஸோ ஃப்ரீ டைமில் படிச்சு பாருங்க.